ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கத்திரிக்காயில் தயிர் பச்சடி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் ஆனியன் தயிர் பச்சடி தான் சாப்பிட்ருப்பீங்க. இது கத்திரிக்காய் தயிர் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம கத்திரிக்காயை ரவுண்டாக வெட்டி நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கணும். இப்போ ஒரு தட்டு எடுத்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இந்த மசாலா நல்லா கலக்கணும். இந்த அளவு நம்ம கலக்கணுன்னு நம்ம வச்சிருக்கிற கத்திரிக்காயை எடுத்து இதில் நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். நல்லா மசாலா சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கணும். கத்திரிக்காய் பச்சடி அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டால் போதும். ஊற விட்டு வானலியில் எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா போட்டு வாழைக்காய் வறுக்கிற மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த அளவு நம்ம எடுத்து நல்லா செவக்க விட்டு வறுக்கணும். இதில் இறச்சானம், பிரியாணி, தாளிச்ச சோறு, தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம செவப்பை எடுத்துட்டேன். இந்த மாதிரி செவந்து வந்தோடனே நான் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கணும். நம்ம அப்படியே பரவுனா மட்டும் அந்த கத்திரிக்காயை எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளை தயிர் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 டம்ளர் நல்லா கெட்டி தயிராக எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு உப்பு, கத்திரிக்காயில் உப்பு போட்டதுனால கொஞ்சோண்டு உப்பு சேர்த்தா போதும். நல்லா கலக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலக்கி எடுத்து இதில் நல்லா ஊற்றி நல்லா 2 பக்கமும் கலர்ற அளவுக்கு இதில் ஊற்றி நம்ம கலக்கி எடுத்துக்கிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த அளவு நம்ம வந்துடுவோன்னே கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஆனியன் ரைத்தா மாதிரி இது என்னத்துக்கு நீங்கள் ஆனியன் ரைத்தா சாப்பிட்றீங்களோ அதேமாரி இதையும் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நல்லா சூப்பரான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. இதில் புதினா மல்லி மேலே தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.